ஏதோ கிட்டத்தட்ட கதை ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போவும் இந்த ஆஹா கல்யாணம் சீரியலில் கணவனையும் மனைவியும் சேர்த்து வைக்கவும் மாட்டுறாங்க. சரி, சேர்த்து தான் வைக்கல, அவங்க 2 பேர்த்துக்குள்ளார வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு சுமூகமாக கொண்டு போங்க அப்படின்னா வந்து 3 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பிரச்சனையை கொடுத்துட்றாங்க. மற்ற சீரியல்லாம் கூட வந்து கணவனும் மனைவியும் எப்படியோ வந்து கொஞ்சம் ஆரம்பத்தை பிக்கல் புடுங்கல் சண்டை சச்சரவுலாம் இருந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே சேர்ந்துருவாங்க. இங்கே அதுக்குலாம் இல்லை. கௌதம் ஐஸ்வர்யாவுடைய கல்யாணத்துக்கு பிறகு முதல்ல வந்து ஐஸ்வர்யா ப்ரெக்னென்ட்னு போய் சொல்லி கடைசியில் நிஜமாலுமே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னமும் வந்து காதல் வர வைப்பது எப்படின்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இப்போ அடுத்த கட்டமாக இப்போ கிறிஷை கூப்பிட்டு வந்து நடக்கிற ட்ராமாலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஷ் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டார். வந்த உடனே வந்து பைக்கில் வந்து போவேணா காரில் வா அப்படிங்கிறவர் இவர் சூர்யா. உடனே அதெல்லாம் எதுக்கு, ஏன் எனக்கு பைக் தான் பிடிக்கணும், பைக்கில் தான் போவேன் அப்படின்னா சரி வா நானும் பைக்கில் வரேங்கிறாரு சூர்யா. நீயும் என் பைக்கில் வர, நீங்களும் பைக்லையா அப்படின்னா ஆமாம் நீ பைக்கில் நிதானம் இல்லாமல் வந்ததுனால நான் வரேன் அப்படின்னா அப்போ 3 பேர் ட்ரிபிள்ஸாக போகிறது அப்படின்னா அவ்வளோலாம் இல்லை, கிறிஷ் வந்து கார் எடுத்துகிட்டு வரட்டும், நம்ம 2 பேரும் பைக்கில் வரலாம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டாங்க. உடனே கிறிஸ்கிட்ட வந்து ஹெல்மெட்டை வாங்கின உடனே ஹெல்மெட் நீங்கள் வாங்குறீங்க என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ஓட்டையா அப்படின்னா நான் தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு இவங்க டபக்குன்னு வந்து பைக் எடுத்து ஓட்ட ஆரம்பிக்க, ஓட்டிக்கிட்டே இருக்கும் போது ஒரே பாட்டெல்லாம் போட்டு வந்துகிட்டே இருக்கும் போது திடீர்னு பிரேக் அடிச்சோன்னா இவர் அவங்க தோளில் கை வைக்க, அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பிரேக் அடிக்க, இவங்க உடனே அவர் உடனே வந்து இவங்களோட இடுப்பை பிடிச்சி இடுப்பில் கை வைக்க, உடனே வந்து இவங்க டக்குன்னு என்ன தோலில் இடுப்புலன்னு மாற்றி கை வச்சுட்ருக்கீங்க, ஒழுங்காக நீங்கள் வந்து ஓட்டுங்க, நான் ஓட்டினா சரிப்படாது அப்படின்னு இவரை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படியே சந்தோஷமாக வராங்க. கணவரை முன்னாடி ஓட்ட வச்சு அப்படி தோலில் கை வச்சு இவர் மனசில் வந்தவர் 2வது நாளே வந்து நம்மள்ட்ட இருந்து காரை பிடிங்கிட்டு பைக்கில் வர வச்சுட்டானேன்னு மூஞ்சி தூக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா பாதி வழியில் இவங்க இப்படி தான் வருவாங்கன்னு கண்டுபிடிச்சி வந்தாரா என்னங்கிறது தெரில. கிறிஷ் கையை காட்டி நிப்பாட்டிடுறாரு. என்னப்பா மேட்ரு அப்படின்னு வந்து பார்த்தா அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு கிஃப்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்குறாரு. ஒரு குட்டி பேக்கில் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக லாலிபாப்பாக இருக்குது. சக்கரை மிட்டாய் லாலிபாப் வட்டமாக இருக்குது, குச்சி மிட்டாய் ஒன்று. ஸோ அதை கொடுத்த உடனே இவங்க உடனே சந்தோஷமாயிடுறாங்க. எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் போது கரெக்டாக செய்கிறாச்சே அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. அது எப்படி உனக்கு பிடிச்சதெல்லாம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு இவர் கேட்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஸ்வேதாவுக்கு தெரியுதுல்ல அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு வராங்க. கடுப்போட வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளார எல்லாத்தையும் நிற்க வச்சு மேஜிக் பண்ணுறேன் அப்படின்னு புதுசாக ஒரு விஷயத்த இப்போ கிறிஷ் பண்ணுறாரு. என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனசில் என்ன ஆசை இருக்கோ அதை வந்து நான் வந்து என் மேஜிக் மூலமாக கொண்டு வர போகிறேன் அப்படின்ட்டு முதல்ல சித்ராதேவியுடைய முடியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காசாக கொட்டுது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் தான் பிடிக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஐஸ்வர்யாவுக்கு இதே மாதிரி வந்து ஒரு மேஜிக் பண்ணி எடுத்து ஒரு இதை மாடலிங் ஃபோட்டோஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தங்களுக்காக வந்து பண்ணிட்டு இப்போ தாத்தாக்கும் பாட்டிக்கும் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் மேஜிக்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேத்துக்கு 2 குட்டி பொக்கே கொடுத்து உங்கள் அன்பை பரிமாறிக்கோங்க அப்படின்னு, உங்களுக்கு அன்பு தான் ரொம்ப முக்கியங்கிறாங்க. ராஜலட்சுமி நிற்க வச்சு அவங்களுக்கு மகாலட்சுமி ஒரு தங்க படம் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. உடனே அவங்க கண்ணில் ஊற்றிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு என்றைக்குமே மகாலட்சுமி தான் அப்படின்னு ராஜலட்சுமிக்கு ஒரு கொஞ்சல் வேறு. இது இல்லாமல் கௌதமுக்கு வந்து கட்டி பிடிச்சி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா ஒரு பாட்டில் வருது. பாட்டில் வந்தோடனே அவர் என்ன நினைக்கிறாரு, ஐயோ அதெல்லாம் இல்லை அப்படிங்க, சரி வேணா விட்டுருங்க அப்படின்னு பாட்டில் மறைய வச்சிடறாரு. இன்னும் மறைய வச்சிட்டேன் அப்படின்னா நீ தான் ஓவராக சீன் போட்டியே அப்படின்ட்டு இந்தாங்க ஜோக்கர் அப்படின்னு ஜோக்கர் கார்டை காமிச்சு உங்கள் கேரக்டர் இதுதான் அப்படின்னு கிண்டல் பண்ணிடுறாங்க. இதில் இந்த மாதிரி மாற்றி பண்ணிட்டு கடத்தில் அனாமிகாவுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தா சாவி கொத்து வருது. இதான ஆசை உங்கள் ஆசை அப்படின்னா அவங்க திருன்னு முடிக்கிறாங்க. சரி விடுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா சரி அப்படின்ட்டாங்க. கடைசியாக இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையாக செஞ்சுட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு என்ன பிடிக்கும் சூர்யாவுக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா சூர்யாவுக்கு பாதுஷா வருது. அவர் உடனே முழிக்க, பாதுஷா அவனுக்கு பிடிக்காதே அப்படின்னா அப்படி தான் மனசுக்குள்ளே பிடிக்கும் ஆனால் வெளியே சொல்ல மாட்டார். அந்த மாதிரி மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பிடிக்கும் ஆனால் வெளில சொல்லாமல் இருக்கார் போலன்னு இவருக்கு அது புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கார். ஸோ இதுக்கு பிறகு வந்து நீ சூப்பராக நடிக்கிறப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு வந்து இவங்க 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும் அவர்கிட்ட வந்து ஐஸ்வர்யாவும் மகாவும் வந்து பேச, உடனே இங்கேயே பேசாமல் இருந்து நடிக்க போயிடலாமே, இல்லை அங்கே ஹாலிவுட்டில் ட்ரை பண்ணலாமேங்கிறாங்க. அப்போ இப்போ நிஜமாவே ஒரு யூஎஸில் தான் இருக்கார், ஃபிசியோதெரபிஸ்ட் தான் போல, அதெல்லாம் பொய் இல்லை போல். ஆனால் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, லீவுக்கு தான் இங்கே வந்திருக்காராம். நேத்தானா நான் வேறு மாதிரி நினச்சேன், இவர் வந்து மொத்தமாகவே நடிப்புன்னு நினச்சேன், யூஎஸ்க்கு இவருக்கு சம்மந்தமே இல்லையோன்னு நினச்சேன். ஸோ இப்போ இதுக்கு பிறகு வந்து அவரோட ஆசைலாம் வந்து நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களை சேர்த்து வச்சுட்டு கணவன் மனைவியை சேர்த்து வச்சுட்டு முடிஞ்சால் எனக்கு ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.